ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RC20ல் அதாவது ரியல் கிரிக்கெட் 20ல் நெட்ஸில் பவுலிங் எப்படி போடுறதுன்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஸ்பான்சர் யாருன்றதை நான் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறேன். This video is sponsored by BuyMode Shopping App. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping app. ஆப்புக்கான லிங்க்கையும் ஸ்பான்சர் கண்டென்ட்டையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை பாருங்கள். கெட் ஸ்டார்டட் பை டவுன்லோட். கெட் இட் ஆன் கூகுள் ப்ளே. டவுன்லோட் ஆன் தி ஆப் ஸ்டோர். BuyMode மொபைல் ஆப். கூகுள் ப்ளேன்னு ஒன்றும் இல்லைங்க, ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்க ப்ளே ஸ்டோர் தாங்க. அதில் இந்த ஆப் அவைலபிளாக இருக்கும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் அந்த ஆப் ஸ்டோர்ன்ற ஒன்றும் இல்லை, அது ஐஃபோனில் இருக்க ஆப் ஸ்டோர் தாங்க. அங்கேயும் இந்த ஆப் அவைலபிளாக இருக்கும். டவுன்லோட் பண்ணாதாங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, RC20 ஆப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதில் நெட்ஸுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பேட்டிங் ஆர் பவுலிங் கேட்கும். நம்ம பவுலிங் தான் போட போகிறோம். பவுலிங் வச்சுக்கலாம். லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர் கேட்குது. நான் லெஃப்ட் ஹேண்டர் வச்சுக்கிறேன். ஃபாஸ்ட்லாகவே போடுறேன். பேட்ஸ்மேன் பவுலர் ஹேண்டு லெஃப்டாக ரைட்டாக கேட்குது. அதுவும் நான் லெஃப்டே வச்சுக்கிறேன். இது பேட்ஸ்மேன் ஹேண்டு, இது பவுலர் ஹேண்டு. ஓகே, ஓவர்லேருந்து போடணும், ரவுண்ட்லேருந்து போடுவோம். நான் ரவுண்ட்லேருந்து தான் போடுவோம். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர் மேக்ஸிமம் ரவுண்ட்லேருந்து தான் வருவாங்க. ஓகே, ப்ளே கொடுத்து பார்ப்போம். ஓகே, இதுதாங்க ரியல் கிரிக்கெட் 20 ஆப்பில் பவுலிங் போடுறதுக்கு ஒரு ட்ரிக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்டில் இருக்க கர்சரை நவுத்துனா, லெஃப்ட் ரைட் நவுத்துனா நவுறுங்க. ஓகே, இப்படி தான் நவுத்தணும். நவுத்திட்டு எந்த டைரெக்ஷன் எங்கே வைக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இந்த ஓகே கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஃபிட் ஆகிடுங்க. ஃபிட் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், எவ்வளோ ஏகப்பட்ட பால் இருக்குது. ஸ்ட்ரைட்டு, அவுட் ஸ்விங்கு, இன் ஸ்விங்கு, லெக் கட்ரு, ஆஃப் கட்ரு, ஸ்லோவரு, ரிவர்ஸ் ஸ்விங்கு எல்லாம் இருக்குங்க. நமக்கு எந்த பால் வேணுமோ அப்படி கொடுத்து ஸ்விங் வேணும்னா ஸ்விங் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அப்படியே கூடி போட்டால் லைட்டாக மட்டும் ஸ்விங் ஆகும். இப்போ நான் போட்டு கட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் ஸ்பீடாக போடுறேன். ஓகே, அங்கே பாருங்கள், இப்படி லைட்டாக ஸ்விங் ஆச்சு. அதே இப்போ நம்ம ஓவராக ஸ்விங் பண்ணுறோம் அப்படின்னா பால் இப்படி ஸ்விங் ஆகும் பாருங்கள். நல்லா ஸ்விங் ஆகும். ஸ்லோவாக போட்டால் கொஞ்சம் பவுன்ஸ் ஆகும். ஸ்லோவாக போட்டால் கொஞ்சம் ஹைட்டாக போகுங்க. அதே ஸ்பீடாக போட்டிங்க அப்படின்னா பால் நல்லா வேகமாகவே வருங்க. இப்போ அவுட் ஸ்விங் போட்டு பார்ப்போம். சாரி, இன் ஸ்விங் போட்டு பார்ப்போம். அவுட் ஸ்விங் போட்டோம். இது கொஞ்சம் மீடியமான ஸ்பீடு, நார்மலாக பாதி லெவலில் வைக்கிறது. இது ரொம்ப ஸ்லோவாக போட்டிருக்குங்க. நெக்ஸ்ட்டு யார்க்கர் எப்படி வைக்கிறது அப்படின்றது நம்ம ஒன்ஸ் பார்த்துக்கலாம். நான் முன்னே சைடு சேஞ்ச் பண்ணுறேன், ஓவர்லேருந்து போடுறேன். யார்க்கர் நல்லா உள்ள ஸ்டெம்பில் வச்சு கர்சரை நவுத்தி வச்சு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே ஃபிட் ஆகிடும். அங்கே நம்ம இன் ஸ்விங் எடுத்து ஸ்விங்கை நல்லா விட்டு ஸ்பீடாக போட்டோம் அப்படின்னா பால் நல்லா வேகமாக போகுங்க. இந்த பவுலிங்கில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம ரெண்டாவதாக கொடுக்குற ஓகே இருக்குல்ல, அதாவது மொதல் ஓகே இல்லாமல் ரெண்டாவது ஓகே தான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ கர்சரை வச்சுட்டு மொதல் ஓகே கொடுக்குறோம். ரெண்டாவது ஓகே கொடுக்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம பால் செலக்ட் பண்ணுறோம். ஸ்ட்ரைட் பால் இப்போ கொடுக்குறேன். இப்போ இந்த ரெண்டாவது ஓகே கொடுத்துட்டு மூணாவது ஓகே கொடுக்க முன்னாடி அந்த லைன் ஆடிக்கிட்டே இருக்குல்ல, அந்த லைன் கரெக்டாக எங்கே நிறுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கலர்லேயே தான் நிறுத்தணும். எக்கார்ந்த கொண்டும் இங்கே மேலே நிறுத்தக்கூடாது. மேலே நிறுத்தணும் அப்படின்னா அது நோ பாலாக போயிடும். அதாவது ஒன்ஸ் நான் எடுத்து காட்டுறேன். நிறுத்த முடியுமான்னு தெரில, ட்ரை பண்ணுறோம். ஜஸ்ட் மிஸ்ஸு. இந்த அளவு இது கூடயே போட்டோம் அப்படின்னா ரைட் பாலுங்க. அந்த கோட்டில் டச் பண்ணக்கூடிய அது நோ பால் தாங்க. 1 செகண்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். இன் ஸ்விங்கு இந்த மாதிரி மஞ்சள்லேயே நிறுத்தினீங்க அப்படின்னா அது ரைட் பாலுங்க.
எக்காரத்தை கூட கோர்ட்டில் போட்டுறாதீங்க. கோர்ட்டில் போட்டிங்க அப்படின்னாலே அது நோ பால் ஆகிடும். ஓகே, பவுன்சர் எப்படி போடுறது நான் ஒன்ஸ் காமிச்சிட்றேன். பவுன்சர்னால் ஒன்றும் இல்லைங்க, நல்லா கீழே இழுத்து வச்சு போடுறது தாங்க பவுன்சர். பவுன்சர் போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக போடுங்க. கட்டர் தான் போட்டிருக்கேன், பவுன்சர் நல்லா கட் ஆகும். அவர் பாருங்கள் லீவ் பண்ணிட்டார். மேக்ஸிமம் பவுன்சர் பால் அடிக்க முடியாதுங்க, அது முடிஞ்ச அளவுக்கு லீவ் தான் பண்ண பார்ப்பாங்க. இது ஸ்லோ பால், ஆனால் ஸ்பீடாக வச்சு போடுறான், பார்க்கலாம். அதுவும் லீவ் தான் பண்ணிட்டார். ஓகே, இதுதாங்க லென்த்தில் ஒன்ஸ் போட்டு காட்டுறேன். லைன் அண்ட் லென்த்தில் வச்சு இதாங்க லென்த்தில் போடுற பால். பவுன்சர் பால் காமிச்சாச்சு, யாக்கர் பாலும் காமிச்சிருக்குங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைட் யாக்கர் ஒன்ஸ் நான் போட்டு காட்டுறேன். வைட் யாக்கர் எப்படி போடுறது அப்படின்னு பாருங்கள். இந்த வைடு லைன் இருக்குல்ல, அதாவது இந்த லைனுக்கு ஒட்டினாப்பில் போட்டிங்க அப்படின்னா இதுதாங்க வைட் யாக்கர். நல்லா இழுத்து வச்சு போடலாங்க. ஒன் செகண்ட் போட்டு காட்டுறேன். இந்த நல்லா இழுத்து வச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டே போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல காட்டும். அவ்வளோதாங்க, இதாங்க வைட் யாக்கர். யாக்கர் காமிச்சிட்டேன், வைட் யாக்கர் காமிச்சிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு கட்டர்ஸ் 2 கட்டர் போட்டு காட்டல, ஒரு கட்டர் தான் போட்டு காமிச்சிருக்கேன். நாங்கள் 2வது கட்டர் போட்டு காட்டுறோம் பாருங்கள். லெக் கட்டர்னு ஒன்றுங்க, நேராக போய் ஃபஸ்ட்டு பால் நேராக ஸ்ட்ரைட்டாக தான் போகும், ஆனால் குத்துனதுக்கப்புறம் லைட்டாக கட் ஆகுங்க. இப்போ நான் கட்டு எடுக்கல, நேராக தான் போட்டிருக்கேன், அதனால் அது ஸ்ட்ரைட்டாக தான் போகுது. இது ஒன் செகண்ட் நான் போட்டு காட்டுறேன். லென்த்தில் வச்சுக்கிட்டு கட்டு எடுக்கிறோம் அப்படின்னா நல்லா பாருங்கள், குத்துனதுக்கப்புறம் தான் லைட்டாக கட் ஆகும். லைட் வேரியேஷன் தாங்க, ரொம்பலாம் இருக்காது. ஒரு பேட்டை வச்சுட்டார் இந்த வாட்டி, இருந்தாலும் அது லைட்டாக கட் ஆகுங்க. ஓகே, பார்ப்போம். இது இப்போ நல்லா தெரியும் நமக்கு. லைட்டாக கட் ஆகிருக்குங்க, அவ்வளோதான். ஸ்லோவர் பால் போட்டாச்சு. ரிவர்ஸ் பால் நான் இன்னும் போட்டுக்கல. ரிவர்ஸ் பால் தான் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாலுங்க. ஏன்னா நம்ம ஒரு பக்கம் வேரியேஷன் வைப்போம். இங்கே பாருங்கள், ரிவர்ஸ் இந்தாண்டி திரும்பிக்க முடியும், இந்தாண்டி திரும்பிக்க முடியும். நான் இப்போ இந்த பக்கம் திரும்பி போடுறேன் அப்படின்னா பால் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் டேர்ன் ஆகி நேராக போகும். அதை ஒன் செகண்ட் காட்டுறேன். குத்துனதுக்கப்புறம் நேராக போகும், வளைஞ்சி வந்து குத்துனதுக்கப்புறம் நேராக போகும். வளைஞ்சி வருதா, குத்துனதுக்கப்புறம் பாருங்கள் நேராக போகும், ஸ்ட்ரைட்டாக எகிறோம். ஒன் செகண்ட் நான் யாக்கர் மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன் இந்த ரிவர்ஸ் பாலை. யார்க்கர் மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா வளைஞ்சி ஃபஸ்ட்டு வருங்க, வளைஞ்சி வந்து குத்துனதுக்கப்புறம் நேராக வருங்க. இது குத்த விடல அவர். நான் இப்போ பவுன்சர் போட்டு கட்டுறேன். அதுலேயே பாருங்கள், ஃபஸ்ட்டு வளைஞ்சி வந்து ஒரு குத்துன உடனே ஹைட்டாக வருங்க, நேராக போகும் பால். நம்ம பார்க்குறதுக்கு ஆப்போனன்ட் பார்க்குறதுக்கு எப்படி நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே கட்டர் தான் போடுறாரு, வளைஞ்சி தான் வருது அப்படின்னு நினைப்பார். ஆனால் உண்மையிலே அது வந்து ரிவர்ஸ் பாலுங்க. பார்த்தீங்களா, ஆனால் கட் ஆக வேண்டிய பால். நம்ம இந்த பால் ஆப்போனன்ட் நினச்சிருப்பாருன்னா இன்ஸ்விங்கோ அவுட் ஸ்விங்கோ தான் போடுறோன்னு நினச்சிருப்பாரு. இப்போ நான் இன்ஸ்விங் போடுறேன், இது பாருங்கள் நல்லா கட் ஆகும். இது பாருங்கள், கட்டாகி ஒரு உடம்புக்கே ஏறுது. ஆனால் ரிவர்ஸ் பால் அப்படி இல்லைங்க. ரிவர்ஸ் பால் வந்து கட் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு கட் ஆகும், ஆனால் குத்தின உடனே நேராக வருங்க. சொன்னேன்ல. ஓகே, இவ்வளோ தாங்க பவுலிங் வேரியேஷன். இந்த பவுலிங் வேரியேஷன் வந்து ஃபாஸ்ட் பவுலருக்கு நான் வந்து இப்போ சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஸ்பின்னுக்கு நான் போடுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதாவது குறையாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதை திருத்திக்கிறேன். அவ்வளோதாங்க. வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.